ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பி சோயா ஃப்ரை தாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மினி சோயா தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து பெருசு கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம வந்து 2 இல்லைனா 3 துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் சோயா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வைங்க. அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு. இந்த 2 தான், கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு, இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை இதுக்கான கோட்டிங். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள். இப்போ வந்து இந்த மிளகாய்த்தூள் பெப்பர் தூள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். இப்போ இது கூட வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த கோட்டிங்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஸ்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா தயிர்லாம் சேர்த்துருக்கனால அதுவே கொஞ்சம் கெட்டி பதம் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்ச சோயாலாம் பாருங்கள் நல்லா வந்து புஃப்னு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம புழிஞ்ச சோயா எல்லாத்தையும் வந்து நம்ம கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சோயாவையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே பாருங்கள் நல்ல திக்கான பேட்டரில் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான ஆயிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுனே இருந்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈக்குவலான கோல்டன் ப்ரௌனில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா சோயாவையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்காக நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே மேலே கொஞ்சமாக வந்து சாட் மசாலா போட்டுட்டு நீங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.